ரேடியன் என்றால் என்ன? ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் தான் ரேடியன். அதை நம்ம பை ரேடியன், அதை 180 டிகிரின்னு சொல்லலாம். 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி பை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, திண்ம கோணம் என்றால் என்ன? 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம் தான் திண்ம கோணம். திண்ம கோணமானது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஒரு கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம். திண்ம கோணத்தின் SI அலகு ஸ்ட்ரேடியன், SR. ஒரு ஸ்ட்ரேடியன் என்பது ஒரு கோளத்தின் ஆரத்தின் இருமடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட ஒரு சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம். எந்த ஆண்டு வரை தலக்கோணம், திண்மக்கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன? 1995. எந்த ஆண்டு முதல் தலக்கோணம், திண்மக்கோணம் ஆகியவை வழி அளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டன? 1995. தலக்கோணம் எத்தகைய பரிமாணம் கொண்டது? 2 பரிமாணம், 2 டைமென்ஷன். திண்மக்கோணம் எத்தகைய பரிமாணம் கொண்டது? 3 பரிமாணம், 3 டைமென்ஷன். காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள்: ஒப்புமை வகை கடிகாரங்கள், எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். ஒப்புமை வகை கடிகாரங்கள் என்பது பாரம்பரிய கடிகாரங்கள், அதாவது முட்கள் உடையது. ஒப்புமை வகை கடிகாரங்கள் எந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை? இயந்திரவியல் அல்லது மின்னியல் தொழில்நுட்பம். எண்ணிலக்க வகை கடிகாரங்களில் மற்றொரு பெயர் என்ன? மின்னியல் கடிகாரங்கள். செயல்முறையின் அடிப்படையில் கடிகாரங்களின் வகைகள் என்ன? குவார்ட்ஸ் கடிகாரம், அணு கடிகாரம். குவார்ட்ஸ் கடிகாரங்கள் எவ்வாறு இயக்கப்படுகின்றன? குவார்ட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குகின்றன. இயந்திரவியல் கடிகாரங்களை விட மிகவும் துல்லியமானது குவார்ட்ஸ் கடிகாரங்கள். குவார்ட்ஸ் கடிகாரங்களின் துல்லியத்தன்மை எந்த அளவில் இருக்கும்? 10⁹ வினாடிக்கு 1 வினாடி என்ற அளவில் இருக்கும். குவார்ட்ஸ் கடிகாரங்களில் எந்த தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது? படிகத்தின் அழுத்த மின் பண்பு. படிகத்தின் அழுத்த மின் விளைவு என்பது படிகத்தின் குறிப்பிட்ட அச்சு ஒன்றின் வழியே அழுத்தத்தை ஏற்படுத்தினால் அதற்கு செங்குத்தான அச்சில் மின்னழுத்த வேறுபாடு உருவாகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முதலில் அணு கடிகாரமானது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தேசிய தர நிர்ணய கழகத்தால் உருவாக்கப்பட்டது. அணு கடிகாரங்கள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன? பூமியின் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பு. அணு கடிகாரங்களின் துல்லியத்தன்மை எந்த அளவில் இருக்கும்? 10⁻13 வினாடிக்கு 1 வினாடி என்ற அளவில் இருக்கும். முதலில் உருவாக்கப்பட்ட அணு கடிகாரத்தின் துல்லியத்தன்மை எதை விட குறைவானது? குவார்ட்ஸ் கடிகாரத்தை விட குறைவானது.